ஹஸ்பண்டுக்கும் ஒரு பிஏ இருக்காங்க. அந்த பிஏவும் மோனா ஃபேண்டியோட ஹஸ்பண்டும் இந்த பொலிட்டிஷியனை ஒரு கோடாரியால் அவர் கழுத்தை வெட்டுறாரு. கழுத்தை வெட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணி 18 பாகமாக, அதாவது 18 பக்கமாக இந்த தலை, கை, கால் அப்படின்னு எல்லாத்தையும் வெட்டி ஒரு சேர்த்து வச்சு ஒரு மணல்லாம் தோண்டி எடுத்துட்டு இதை எல்லாத்தையும் புதைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு கான்கிரீட் ஊற்றி ஒரு இடம் மாதிரி கட்டுறாங்க அதுலேயே. ஏன்னா வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த பொலிட்டிஷியன் சரியான ஒரு ஃபேமஸ், எல்லாத்துக்கும் தெரியும். இவர் திடீர்னு காணா போயிட்டாரு அப்படின்னா எல்லாரும் தேட தான் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக ஒரு 2 நாளில் இவரை ரொம்ப வலை வீசி தேடுறாங்க. ஆனால் இவர் கிடைக்கவே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மோனா ஃபேண்டியோட பிஏ இருக்கார்ல, அவர் ஒரு ட்ரக்கு விஷயமா மாட்டுறாரு. போலீஸ்கிட்ட மாட்டும் போது அந்த விஷயத்தையும் இவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம்